வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு வந்திருக்கேன். அது என்னென்னு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் என் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கேரியரையும் பர்சனல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். சில சமயங்களில் குடும்ப காரணங்கள், உடல் நலம், குழந்தை வளர்ப்பு அல்லது தனிப்பட்ட ஆர்வங்கள்னால நம்ம வேலைக்கு சிறிது இடைவெளி எடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகலாம். ஆனாலும் ஒரு கெரியர் பிரேக் எடுப்பது என்பது சாதாரண விஷயமாக இருந்தாலும் அதை நம்ம திட்டமிடாமல் எடுத்தால் பின்னால் நம்ம திரும்ப வேலையை ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நிறைய சவால்களை சந்திக்க நேரிடலாம். அதனால நம்மளோட கேரியரை விட்டுட்டு நம்ம ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பரா திட்டமிடுவது ரொம்ப அவசியம். இந்த வீடியோவில் ஒரு விமன் கேரியர் பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கவனிக்க வேண்டிய 10 முக்கியமான விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்பர் 1 என்னன்னா நிதி திட்டமிடல், ஃபினான்ஷியல் பிளானிங். நீங்கள் கேரியர் பிரேக்கில் இருக்கும்போது உங்ககிட்ட 6 to 12 months ஆஃப் சேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் செலவுக்காக. அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கணும் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி டியூரிங் யுவர் பிரேக். அதுக்கப்புறம் உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்படி கண்டினியூ ஆகாதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கெரியர் அண்ட் ஸ்கில் மேனேஜ்மெண்ட், தொழில் வளர்ச்சி மற்றும் திறன் மேம்பாடு. மூன்றாவது நம்ம பார்க்க வேண்டியது கெரியர் தாக்கம். நம்ம இடைவெளி எடுக்கிறனால நம்ம சம்பளம் மற்றும் பதவி உயர்வு எப்படி பாதிப்பு அடைகிறது என்றதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். 4வது விஷயம் புதிய திறன்களை நம்ம கற்றுக்கொள்ளுதல். ஆன்லைன் கோர்ஸுங்க, ஒர்க் ஷாப் அண்ட் சர்டிஃபிகேஷன் மூலம் நம்ம துறையில் நம்ம புதுப்பிச்சு கொள்ளலாம். 5வது விஷயம் என்னன்னா நெட்வொர்க்கிங். லிங்க்டின், அலுமினி குரூப்ஸ், நம்மளோட ஆஃபீஸ் குரூப்ஸ், இதில் நம்ம தொடர்ந்து காண்டாக்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி பர்சனல் அண்ட் ஃபேமிலி கன்சிடரேஷன்ஸ், குடும்பம் மற்றும் தனிப்பட்ட திட்டமிடல். 6th என்னன்னா நம்ம ஃபேமிலி கூட கன்சல்ட் பண்ணணும். நம்மளோட முடிவை குடும்பத்தினர் ஆதரிக்கிறாங்களா அப்படின்ட்டு நம்ம சரிபார்க்கிறது நல்லது. 7வது விஷயம் என்னன்னா மென்டல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங், ரொம்ப முக்கியமானது. நம்ம கேரியர் பிரேக்கில் இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம், இல்லாட்டி நமக்குள்ளேயே சந்தேகம் ஏற்படலாம், நம்ம ரொம்ப டவுன் ஆகலாம். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்சமான ஹாபீஸில் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு பப்ளிக் ஆக்டிவிட்டியில் வாலண்டியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா மாற்று வருவாய் மற்றும் பாதுகாப்பு திட்டம், ஸோ ஆல்டர்னேட்டிவ் இன்கம் அண்ட் பேக்கப் பிளான்ஸ். 3வது விஷயம் என்னன்னா நம்ம ஃப்ரீலான்ஸ் ஒர்க், பிளாகிங், இல்லாட்டி டியூட்டரிங், இல்லாட்டி கன்சல்டிங், இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கண்டினியூ ஆகுறதுக்கும் ஏதாவது பண்ண முடியுமான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். திரும்ப வேலைக்கு செல்வதற்கான திட்டம். எப்போது நம்ம திரும்ப வேலைக்கு போக வேண்டும் என்பதை நம்ம திட்டமிட்டு வச்சுக்கணும். அதுக்கு நம்ம பகுதி நேர வேலை இல்லாட்டி இன்டர்ன்ஷிப் போன்றவற்றை நம்ம பயன்படுத்திக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேட்டகரி என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் பாலிசிஸ். உங்களோட எம்ப்ளாயரோட பாலிசிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் கம்பெனியோட ஹெச்ஆர் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கம்பெனியில் செபட்டிக்கல் லீவ் இல்லாட்டி எக்ஸ்டெண்டட் லீவ், அப்படி இல்லாட்டி ரிட்டர்ன் டு ஒர்க் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறது க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அது நீங்கள் திரும்ப வரணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன 10 பாயிண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதெல்லாம் கன்சிடரேஷனை வச்சுட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி கெரியர் பிரேக் எடுங்க. கவலையே வேணாம், நிறைய கம்பெனிஸ் ரீஎன்ட்ரி ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ விமெனுக்கு கெரியர் பிரேக்குங்கிறது புதுசு இல்லை, கண்டிப்பாக அது ஒரு யூஷுவல் திங் தான். நீங்கள் பயப்பட வேணாம், கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் ரீஎன்ட்ரி கொடுங்க, உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.